வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமையாக பேசுபவர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்வது மிக அவசியம். யாரெல்லாம் உங்களை சுற்றி சுற்றி வந்து பேசுகிறார்களோ அவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்பையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுக்க போகிறார்கள் என்று தான் அர்த்தம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை சுற்றி சுற்றி வந்து பேசக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். துலாம் ராசி என்பர்களே, இனிமையான வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அன்பை குறிக்காது என்பதை வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கலாம். யார் யாரெல்லாம் உங்களை பெருமையாகவும் இனிமையாகவும் பேசி உங்களை மகிழ வைக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அதிகமான ஒரு ஆபத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்ப்பீர்கள். எத்தனை நாட்கள் பழகியவராக இருக்கட்டும் அல்லது உடனே பழகியவராக இருக்கட்டும், அனைவரும் மனிதர்கள் தான், அனைவரையும் நம்ப வேண்டும் என்ற ஒரு குணமானது உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலேயே உங்களை இனிமையாக பேசி எத்தனையோ நபர்கள் ஏமாற்றி சென்று விடலாம். இது சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். சில மனிதர்கள் உங்களிடம் மிகவும் அன்பாக பேசியிருக்கலாம். உங்களுடைய நலனை பற்றி அதிகமாக கவலைப்படுவது போலவும் நடித்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள உண்டு. ஆனால் காலங்கள் சென்ற பிறகு அவர்களின் உண்மையான எண்ணங்கள் வெளிப்பட்டு உங்களுடைய மனதிற்குள் அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருவரின் வார்த்தைகளை விட அவர்களின் மனதை நம்பக்கூடிய குணம் கொண்டவராக நீங்கள் இருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்யணும், அது எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதனால தான் சில நேரங்களில் வெளியில் அழகாக பேசக்கூடிய மனிதர்களால் நீங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள். இவர்கள் இப்படி மாறுவார்கள் என்று நான் எதிர்பார்ப்பதே கிடையாது என்று நினைத்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஜோதிட பார்வையில் துலாம் ராசியான நீங்கள் உறவுகளில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கற்றுக் கொடுத்திருக்கலாம் என்பதையும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உணர்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை நம்பித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி வாழ்க்கையவே நீங்கள் தொலைத்து விடுகிறீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களிடம் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். இனிமேலாவது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாமல் உங்களை அது பாதுகாத்து கொள்ளும். அதே போல உடைந்த நம்பிக்கை உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தவறான நபரை முழுமையாக நம்பியதால் மனமும் நிம்மதியும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஒரு பாதிப்பை தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கை உடைந்த பிறகு எல்லோருக்கும் ஒரே மனம் என்பது இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களின் வெள்ளந்தி மனதால் ஒரு தவறான நபரை நல்லவர் என்று நீங்கள் நினைத்து முழுமையாக நம்பி உங்களுடைய ரகசியங்களையும் வாழ்க்கைகளையும் அவரிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அந்த நபர் உங்களின் நம்பிக்கையவே துஷ்பிரயோகம் செய்து உங்களை ஏமாற்றிய பொழுது உங்களுடைய மன அமைதியும் தூக்கங்களும் மொத்தமாகவே பறிப்போன ஒரு அனுபவங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நம்ம எல்லோரையும் போல நேர்மையாக நினைக்கிறோம், ஆனால் எல்லோருக்கும் நம்மை போல தூய்மையான மனம் என்பது இருப்பது கிடையாது என்ற கொடூரமான நிதர்சனத்தை அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு பிறகுதான் நீங்கள் உணர்ந்த ஒரு நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை துரோகங்கள் உடனடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பது கிடையாது. பொறுமையாகவும் நாட்கள் கடக்கவும் அவங்களுடைய தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறைவேற்றி வைத்த பிறகுதான் அதற்கப்புறம் தான் இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்கள் தேடி கொடுப்பார்கள். இது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என இருவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் இது நிச்சயமாக பொருந்தும். ஏன் இப்படி அவர்கள் செய்துவிட்டு போயிட்டார்கள், நாம் அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தோம் என்று நீங்கள் மனதிற்குள் எவ்வளவு தான் புலம்பி அழுதாலும் அதை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும்.
வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது தொடங்க ஆரம்பித்து விட்டது. எனவே முடிந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் வியாபாரங்கள் தொழில்களில் எப்படியெல்லாம் லாபங்கள் கிடைக்கும், மக்களை எப்படி உங்களுடைய பக்கம் இழுக்கலாம், அவர்களுக்கு பிடித்ததை எதை செய்தாலும் அவர்கள் நம்மளை தேடி வருவார்கள் என்று கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க தொடங்கும். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். கலைத்துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிடும். தம்பதியருக்குள் நெருக்கங்கள் மேம்பட்டு வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது. தவறி போன சில பொருட்கள் மீண்டும் உங்களை தேடி இப்பொழுது கிடைக்கும். வர்த்தக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல அமைதிக்கு கிடைக்க போகக்கூடிய பேரதிர்ஷ்ட பரிசுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களை தேடி வரும். கடந்த காலத்தில் மற்றவர்கள் உங்களை வம்பிற்கு இழுத்த பொழுதும் தேவையில்லாமல் உங்களை காயப்படுத்திய பொழுதும் நீங்களாக போய் சண்டையிடாமல் காத்து வந்த மௌனங்களும் அமைதியும் இப்பொழுது வீண் போகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே தேவையில்லாமல் வம்பு சண்டைக்கு போவதை விட அமைதியாக இருந்ததற்கான சில பரிசுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். உங்களுடைய அமைதிக்கு கிடைக்க போகக்கூடிய பேரதிர்ஷ்ட பரிசாக இனி பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகள் உங்களை கூட்டு பாராட்டுவார்கள். சம்பள உயர்வு, அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலையில அங்கீகாரங்கள் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய பொறுமையை உங்களுடைய மிகப்பெரிய ராஜயோகமாக மாறி உங்களை சமூகத்தின் உயர்ந்த பீடத்தில் அமர்த்த போகிறது என்பதை நீங்களே பொழுதுதான் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து அதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு நாட்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் வேலை தொடர்பான தகவல்கள், நேர்முகத்திற்கான தேர்வுக்கான வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் மூலம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் அமைந்துவிடும். நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட திறமைகள் வீணாகவில்லை. உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள். அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள் இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். புதன் கிரகத்தின் அருள், அறிவு, பேச்சுத்திறன் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றத்தை தரும் என்று ஜோதிடத்தில் அனைவராலையும் நம்பப்படுகிறது. நேர்முக தேர்வுகளில் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பேசுங்கள். எதை பற்றியும் நீங்கள் மனதை தளரவிடாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது தொடங்க ஆரம்பித்து விட்டது. எனவே முடிந்தளவுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் வியாபாரங்கள் தொழில்களில் எப்படியெல்லாம் லாபங்கள் கிடைக்கும், மக்களை எப்படி உங்களுடைய பக்கம் இழுக்கலாம், அவர்களுக்கு பிடித்ததை எதை செய்தாலும் அவர்கள் நம்மளை தேடி வருவார்கள் என்று கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க தொடங்கும். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். கலைத்துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிடும்.
தம்பதியருக்குள் நெருக்கங்கள் மேம்பட்டு வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது. தவறி போன சில பொருட்கள் மீண்டும் உங்களை தேடி இப்பொழுது கிடைக்கும். வர்த்தக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல அமைதிக்கு கிடைக்க போகக்கூடிய பேரதிர்ஷ்ட பரிசுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களை தேடி வரும். கடந்த காலத்தில் மற்றவர்கள் உங்களை வம்பிற்கு இழுத்த பொழுதும் தேவையில்லாமல் உங்களை காயப்படுத்திய பொழுதும் நீங்களாக போய் சண்டையிடாமல் காத்து வந்த மௌனங்களும் அமைதியும் இப்பொழுது வீண் போகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே தேவையில்லாமல் வம்பு சண்டைக்கு போவதை விட அமைதியாக இருந்ததற்கான சில பரிசுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள